இன்ஸ்டன்ட் மணி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த மார்க்கெட்டை வந்து ஏடிஎம் மிஷின் நினச்சிக்கிறோம். உள்ள விட்ட கார்டை போட்ட உடனே நம்ம கையில் காசு வந்துடணும். இதுதான் பிரச்சனை. என்னன்னா மார்க்கெட் இஸ் நாட் அன் ஏடிஎம் மிஷின், இட்ஸ் அ சேலரி மிஷின். எப்படி நம்ம ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு சேலரிக்காக ஒர்க் பண்ணுறோமோ, எப்படி ஒரு பிஸ்னஸில் போயிட்டு ஒரு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு ஒர்க் பண்ணுறோமோ, அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் திருப்பி காசை கொடுக்கும். ஏடிஎம் மிஷின் மாதிரி உள்ளே போய் ஒரு 10,000 சொல்லுறேன், எனக்கு 20,000 வரும். இது லாட்ரி சீட்டு கிடையாது. போட்டு தேய்ச்சி பார்ப்போம், வந்ததுன்னா லாபம். ஏன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று பை செல், என்ன பெருசாக தப்பாயிட போகுது, ஆனால் முக்கால்வாசி தப்பு தான் ஆகும். அதுக்கு தான் இங்கே வந்து நம்ம we have to look for a proper opportunity. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதுக்கு உழைப்பும் போடணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம நார்மலாக எல்லாருமே ஒரு காசு வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க சோர்ஸை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு பின்னாடி பட்ட கஷ்டத்தை யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலைக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. எல்கேஜியில் ஆரம்பிச்சு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் படிச்சு அந்த ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கி அதுக்கு எவ்வளோ மெனக்கட்டு, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் காலேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம்பஸில் செலக்ட் ஆகி அவங்க ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது மேனேஜர் கிட்ட திட்டம் வாங்கி இவ்வளோ விஷயம் தாண்டி இன்னைக்கு ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வாங்குற சேலரிக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்புகளும் இவ்வளோ வேர்வைகளும் இவ்வளோ கஷ்டங்களும் இருக்கு. ஆனால் இது எதுவுமே கிடையாது. போனேன் 10,000 போட்டேன் 20,000 வரும், 1 லட்சம் போட்டால் 10 லட்சம் வரும்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை அப்படின்ற பேரில் உள்ளே போயிட்டு போகிறவங்களுக்கு அந்த 1 லட்சத்தையும் எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்றது தான் மார்க்கெட்.